தேவோட்டை 20வது வார்டு அண்ணன் நிறைய தார் சாலைகளா மாத்தி கொடுத்துருக்காங்க, மண் சாலைகளை. பிளஸ் இந்த குளத்தை தூர் வர்றதுக்கு அண்ணன் பெரிய உதவி பண்ணிருக்காங்க, மக்கள்லாம் சொன்னாங்க. இதை பத்தி நீங்க வேற என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க அண்ணன்? எல்லாருக்கும் வணக்கம். 50 ஆண்டு காலமா இந்த ரோட்ல அதாவது சாலை வசதியே கிடையாம இருந்த இடம். இன்னைக்கு மக்கள் இதுல பயன்பாட்டுக்கே போறதும் இல்ல வரதும் இல்ல. இன்னைக்கு இது காலையில ஒரு 100 பேர், சாயந்தரம் ஒரு 100 பேர் வாக்கிங் போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நகர்மன்ற தலைவர் சுந்தர்லிங்கம் தான். இந்த ஊரணியை அண்ணனே களத்துல நின்று கையில மம்புட்டி பிடிச்சி எந்த நகர்மன்ற தலைவர் வேலை பார்ப்பாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் பாப்பாரு. அதுவும் இல்லாம 27 வார்டுகளையும், நம்ம ஒரு வார்டு மட்டும் கிடையாது, 27 வார்டுகளையும் சரி, அண்ணன் ஒரு வீட்டு விசேஷம்னா வாளி பிடிச்சி பரிமாறல இருந்து அந்த வீட்டு விசேஷத்துல உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு போற வரைக்கும் அண்ணன் கூடவே இருப்பாரு. இன்னைக்கு எல்லார் கட்சியும் எல்லாம் பேசலாம். ஆனா எதிர்கட்சியா இருந்து இவ்வளவு திட்டங்களை இந்த தேவோட்டைக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு மண் சாலை அப்படிங்கிறது தேவோட்டையில கிடையாது. எல்லாத்தையுமே 10 அடியில ரோடு பாதை இருந்தாலும் அதுக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் நிக்கிறாங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். சோ அது கட்சி தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி அண்ணனுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதாவது இந்த எல்லா வார்டு மக்களும் சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை அண்ணனுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கிறோம். பெண்களுக்கு நலத்திட்டங்களா இருக்கட்டும், பல கோடிகள்ல மேலிடத்துல ஃபண்டு வாங்கி இன்னைக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. தேவோட்டை சீரும் சிறப்புமா இருக்கிறது காரணமே அண்ணன் சுந்தர்லிங்கம் அவர்கள் மட்டும்தான். எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் கண்டிப்பா அண்ணனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத எங்கள் மக்கள் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே ஒரே நகர்மன்ற தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சுந்தர்லிங்கம் அவர்கள் தான். அதே மாதிரி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியும் நம்பர் 1 தொகுதியா மாத்துவார் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.